சாராய லாரி ஒன்னும் காணுமே. எங்கேயாவது சரக்கு அடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பானோ? ஏய், என்னப்பா சாராய லாரி இந்த பக்கம் இருந்து வருது? எங்க? ராஜா, உங்க அண்ணன் ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர் தினகரன் வந்துட்டு இருக்கான். ஐயோ, ஏய் வாங்கடா, ஓடி போயிடலாம். ஏய், செக் போஸ்ட்ல இன்ஸ்பெக்டர் தினம் நிக்கிறாரு. லாரி நிறுத்தாத, நேரா விடு. நோ, இனிமே இந்த தினகர் உயிரோட இருக்க கூடாது. இந்த நல்ல சிவன் யாருன்னு கூடிய சீக்கிரம் அவனுக்கு தெரியும். ஹலோ, இன்ஸ்பெக்டர் தினகர் இருக்காரா? என்கிட்ட வேலை செய்யற நாய் நீ என்னையே கடிக்க பாக்குறியா? பயப்படாத, அவ்வளவு சீக்கிரம் உன்னை கொண்டுட மாட்டேன். இன்ஸ்பெக்டர் தினகர் இறந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ அந்த கோயில் பக்கத்துல என்ன இதெல்லாம் பக்கத்துல வா. ஏன் இவ்வளவு லேட்டு? நான் முன்னாடியே வந்துட்டேங்க. ஆனா இந்த கண்ணாயிரம் தான் வீடு தெரியாம பக்கத்து வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டாரு. போனா உடனே வந்துட வேண்டியது நானு. வரணும்னு தாங்க நினைச்சேன். ஆனா இந்த பக்கத்து வீட்டு செட்டியார் இருக்காருல்ல, அவர் விட மாட்டேன்ட்டாரு. அவர் விட மாட்டாரு. அதுக்காகத்தான் நானே கல்யாணம் பண்ணாம இருக்கிறேன். அது இருக்கட்டும் சரோஜா, இப்ப லேட்டஸ்டா என்ன எழுதிக்கிட்டு இருக்கிற? என்னங்க என்ன வர சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? அதுக்குத்தான் இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. என்ன ஒரு மாதிரி சத்தம் கேக்குது? இரு பார்த்துட்டு வர்றேன். சரோ, போச்சு. திருடன் கள்ளச்சாவியை போட்டு பீரோல திறந்துகிட்டு இருக்கான். ஐயோ, எனக்கு தர வேண்டிய பணம் தனியா தானே வச்சிருக்கீங்க. நீ சில்லறையிலேயே நில்லு. முதல்ல போலீஸுக்கு போடு. போலீஸா? அவங்க வந்து என்னென்ன புடிச்சிட்டு போயிடுவாங்க. அத பத்தி நீ கவலைப்படாத. உன்னை நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிடு. முதல்ல பண்ணிட்டு வந்துடுறேன். ஹேண்ட்ஸ் அப். அசஞ்சா சுட்டுருவேன். சுட்டா செத்துருவேன். இன்ஸ்பெக்டரியா, ஏட்டியா, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இவனை அரெஸ்ட் பண்ணி அந்தமான்ல போடுங்க. ஏமேன், எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இன்ஸ்பெக்டரா இருக்கிற ஏரியாலே வந்து நீ திருடுவேன்? இல்ல சார், அது மூச் குடே. கான்ஸ்டபிள், டேக் இட். டைட் இட். நீட். வாமேன், கோர்ட்ல இவனை ஆஜர் பண்றதுக்கு சாட்சியா இந்த பணம் தேவைப்படுது. அதனால இந்த பணத்தை எடுத்துட்டு போறோம். என்ன நடந்துச்சுன்ற வர 2 நாள்ல உங்க வீடு தேடி வரும். தாராளமா எடுத்துட்டு போங்க. என்ன கடமை உணர்ச்சி, கடமை உணர்ச்சி. எனக்கு பாராட்டலாம் பிடிக்காது. ஐயோ ஏடி ஏகாம்பரம், என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை பார்த்து. சீக்கிரம் வந்து சார். பாப்பா யாரு? என் பொய்யாடி. இதுக்கு முதல்ல நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. சார், நான் ரெய்ட்ல மாட்டினே. அப்போ ரைடா? வாழ்க்கையில வழுக்கி விழுந்தவ நான் வாழ்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஜாக்கிரதையாரு, பக்கத்து வீட்டுக்கார வாழ்வு கொடுத்து போயிருவான். நீங்க புறப்படுறீங்க? அவ்வளவு அவசரமா? நாற்காலியில உட்காரலாமா? வந்து தொலைங்களே. இரு, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். ஏட்டு இன்ஸ்பெக்டரியா கட்சிப்ப தவற விட்டார் போல இருக்கு. இரு, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். பூவோடு உங்களை பாக்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட போட்டோக்கு போடுறதுக்காக தான் பூ கட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு.
உங்க கல்யாண கடனை கொடுத்து அந்த கணக்கை முடிச்சிடுங்க. ம். அந்த கடன்காரன் வராம இருந்தா உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுங்கிறதே நீங்க மறந்துடலாம். ரொம்ப நன்றிங்க. அப்பா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரம் இந்த பணத்தை திருப்பி தர சொல்றேன். நானும் அதே தான் ஆசைப்படுறேன். அப்பா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரம் திருப்பி தர சொல்லுங்க. நான் பணத்தை சொல்லல. இந்த கவர்ல இருக்க ஸ்டாம்புக்கு ஒரு வாட்டி முத்திரை குத்தியாச்சுன்னா மதிப்பு அவ்வளவுதானே? இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம். வணக்கம், உட்காருங்க. ஆ, என்ன விஷயம்? என்ன விஷயமா? என் வீட்டுக்கு வந்து திருடனை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு 20,000 ரூபாயோட போனீங்க. 2 நாள்ல தவுள் சொல்றேன்னு சொன்னீங்க. தவுளே வரல. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். நான் உங்க வீட்டுக்கு வந்து திருடனை அரெஸ்ட் பண்ணனா? நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது இந்த கைக்குட்டைய தவறு விட்டுட்டீங்க. இது உங்க கைக்குட்டை தானே? இது என்னோடதுதான். உங்க பணம் இன்னும் 2 நாள்ல வீடு தேடி வரும். நீங்க போங்க. உங்க நேர்மை நம்பி நான் இப்ப புறப்படுறேன். வரட்டுமா? ஏட்டையா வர்றேன். இன்ஸ்பெக்டரையே ஞாபகம் வருது போல இருக்கு. ஹலோ, நான் தான் பேசுறேன். இன்னைக்கு நைட்டு மதுரைக்கு போறேன். வர 2 நாள் ஆகும். நீ பத்திரமா இரு. என்னங்க திடீர்னு? இன்னைக்கு நைட்டு ஒரு கேடியை பிடிக்கணும். அது விஷயமா போறேன். நீ ராஜா கிட்ட சொல்லு. சரி, பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரி, நீ ராஜா கிட்ட மறக்காம சொல்லு. சரிங்க, ஓகே. ஆமா, யாருங்க இந்த ராஜா? கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நீ வெளில போய் நில்லு. பிரியா, என்ன நீ பிரியா தூங்கிட்டாளா? இங்க தான் விளையாடிட்டு இருப்பா. அப்புறம் உங்க அண்ணன் ஊருக்கு போறாராம். வரதுக்கு 2 நாள் ஆகுமா சொல்ல சொன்னாரு. சரி சரி, எனக்கு கூட பகல்ல 2 நாள் வேலை இருக்கிறதா எங்க கம்பெனில சொன்னாங்க. சரி, இது நாளைக்கு பாக்குறேன். சண்முகம், சண்முகம். ஐயா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. முதல்ல அந்த பணக்காரங்கிட்ட திருடனை அரெஸ்ட் பண்ணலன்னு சொன்ன நீங்க அதை ஒத்துக்கிட்டது ஏன்? ஊருக்கு போறதா வீட்டுக்கு போன் பண்ணி பொய்ய சொன்னது ஏன்? ரோட்ல நின்னுக்கிட்டு 5ம் 10ம் லஞ்சம் வாங்கிட்டு இருந்த நீங்க அந்த 50,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தவன உள்ள தூக்கி போட்டது ஏன்? சார், அந்த கர்ச்சிஃப்ல ஹார்னு போட்டிருந்தத யார் அந்த ஹார்? வீட்டுக்கு போன் பண்ணி ராஜா கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களே, யார் அந்த ராஜா? நீங்க யார்? நான் யார்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். இந்த சின்ன விஷயத்தை கூட துப்பறிய முடியலன்னா நம்மளாம் ஒரு ஏட்டான அவமானம் புடிக்கி திக்குது சார். சண்முகம், ராஜா யாரு, என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற உன்னோட எல்லா குழப்பத்துக்கும் நாளைக்கு காலையில விட கிடைச்சிடும். நாளைக்கு விட கிடைச்சிடும். விட கிடைச்சிடுச்சுன்னா உனக்கு ப்ரமோஷன்டா சண்முகம். நீ இன்ஸ்பெக்டர். அப்ப தினகரன் என்ன ஆவார்? தினகரன் எஸ்பி ஆயிடுவார். அப்ப அந்த எஸ்பி என்ன ஆவார்? சண்முகம், அவங்க எப்படி போனா உனக்கு என்னடா? நீ இன்ஸ்பெக்டரா?
அண்ணன் மதுரைக்கு போனாலும் போனாரு, நமக்கு இன்னைக்கு நல்ல வரும்படி. அடுத்தடுத்து பாப்போம். தினகர், இந்த நல்ல சிவத்தோட பலம் தெரியாம எங்கிட்டயே மோதன பாவம் நீ. இப்போ உனக்கு சாவு நிச்சயமாயிடுச்சு. வாழ்க்கையில நீ கடைசியா கேட்க போறது என்னோட குரல் தான். அண்ணன் மதுரைக்கு போறேன்னு சொன்னாரு, ஆனா ஜீப் இங்க நின்றுட்டு இருக்க. உள்ள போய் பாப்போமா? வேணாம், நம்ம வேற இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல இருக்கிறோம், பம்பு வந்துடும், ஓடிடலாம். அண்ணே 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 என்னாச்சு டாக்டர்? தலையில பலமா அடிபட்டதுனால தினகருக்கு நினைவு போயிடுச்சு. அவர் இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. என்னால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் நான் அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு நினைவு திரும்புறது ஆண்டவன் கையில தான் இருக்கு. அண்ணே அண்ணே டாக்டர், என்னால தானே எங்க அண்ணனுக்கு இந்த நிலைமை வந்துச்சு. இல்ல ராஜா, சட்டத்தை ஏமாத்துறவங்களுக்கு தினகர் எப்பவுமே ஒரு சவாலா இருந்தார். அவங்கள எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி தர நினைச்சாரு. கடைசியில அவங்க இவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. சத்தியம் தோத்து போய் அநீதி ஜெயிச்சிருச்சு. இல்ல டாக்டர், சத்தியம் என்னைக்குமே தோத்து போகாதுன்றதை நான் நிரூபிக்கிறேன். ஆனா அதுக்கு உங்க ஒத்துழைப்பு தேவை. நீங்க என்ன சொல்றீங்க? டாக்டர், எங்க அண்ணன் கோமால இருக்கிற விஷயத்த நீங்க யாருக்கும் தெரியாம காப்பாத்துனா, இன்ஸ்பெக்டர் தினகர் நான் ஸ்டேஷனுக்கு போறேன். எனக்கும் எங்க அண்ணனுக்கும் உள்ள உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி இன்ஸ்பெக்டர் தினகர் இருந்து நான் எதிரிகளை பழிக்கு பழி வாங்குறேன். சரி ராஜா, தினகருக்கு இப்படி ஆயிட்டதுனால நீங்க தான் அவர் குடும்பத்துக்கு பொறுப்பு. பொய்யான இன்ஸ்பெக்டரா வெளியில போய் எதிரிகளை பழி வாங்கினா சட்டம் உங்களை சும்மா விடுமா? இல்ல டாக்டர், எதிரிங்களை நான் பழி வாங்க போற முறையே வேற. எந்த எதிரிங்க சட்டத்துல இருந்து தான் திறமையை பயன்படுத்தி தப்பிச்சாங்களோ அவங்களுக்கு எதிரா நான் ஏன் திறமையை பயன்படுத்த போறேன். எதிரிங்களை அவங்க கையாலேயே அழிக்க வைக்கிறேன். முள்ளாலேயே எடுத்து காட்டுறேன். உங்க திட்டத்துக்கு நான் ஒத்துழைக்கிறேன். சத்தியத்தையும் சட்டத்தையும் என்னைக்குமே அழிக்க முடியாதுங்கிறத மத்தவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க இன்ஸ்பெக்டர் தினகரா போக நான் சம்மதிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ.